படிச்சா அறிவு வளரும். 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சைட்ல வந்து புத்தகங்கள படிக்கிறப்போ, உங்களுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும். சில சபிக்கப்பட்ட டேஞ்சரஸான புத்தகங்கள வந்து கையில தூக்கிட்டோம்னாலே, அந்த செகண்ட்லேருந்து நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சுரும். சில புத்தகங்கள வந்து ஒருத்தவங்க எடுத்து படிச்சுட்டாங்கன்னா, படிக்கிற தேதியிலேருந்து ஆரம்பிச்சு எக்ஸாக்ட்டா 2 1/2 வருஷத்துக்குள்ள அவங்க செத்து போயிருவாங்க. சில புத்தகங்கள நீங்க எடுக்கிறப்ப வந்து இந்த ஆவி, பேயெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? அப்படிலாம் கேட்கும்லாம் சொல்றாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம அந்த மாதிரி 5 டேஞ்சரஸான புத்தகங்கள், சபிக்கப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அந்த புத்தகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டேஞ்சர் அதுல இருக்கு? அது ஏன் சபிக்கப்பட்டிருக்கு? அப்படிங்கிற மாரி விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். முதல்ல நான் சொல்லப் போற புத்தகம் வந்து கோடெக்ஸ் ஜிகாஸ் அப்படிங்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 75 கிலோ வெயிட்ல இருந்திருக்கு. 310 பக்கங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. அத்தன பக்கங்களுமே வந்து டாங்கியோட ஸ்கின்ல இருந்து பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் மட்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 அடிக்கு போகும். இது எப்படி எழுதினாங்க அப்படின்னா, ஒரு மாங்க் வந்து ஓட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஓட்ஸ அவங்க வாழ்நாளோட கடைசி கட்டம் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நம்ம மாங்க் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ வந்து மீறிர்றாரு. அத மீறினதுனால அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுது. நீங்க வந்து நாளைக்கு காலையில இறந்துரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயய்யோ! இல்ல, 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 இல்ல. எனக்கு இதுலருந்து வந்து நான் எப்படியாவது இதுலருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. இங்க பாருங்க எனக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி டைம் குடுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குமே தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் பத்தி நான் ஒரே புத்தகத்துல எழுதுறேங்க. அந்த புத்தகத்துல வந்து நீங்க மெடிசின் பத்தி தேடினீங்கன்னா இருக்கும். ரிலிஜன் பத்தி தேடினீங்கன்னா இருக்கும். என்ன பிரச்சனை பத்தி நீங்க இந்த புத்தகத்துல தேட ஆரம்பிச்சாலும் அதுக்கான சொல்யூஷன் அந்த புத்தகத்துல இருக்கும். அப்படி மாதிரி ஒரு புத்தகத்த நான் எழுதி தரேன் அப்படின்றாங்க. யோசிச்சவங்க எல்லாருமே வந்து சரி ஓகே இது ஒரு நல்ல டீலா இருக்கே அப்படின்னு சொல்லி சரி ஓகே நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழுதுறாரு, எழுதுறாரு. நடுராத்திரி வரைக்கும் அவரு எழுதிட்டு இருக்காரு. நடுராத்திரிக்கு மேல ஒரு கட்டத்துல இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐய்யய்யோ! நம்மளால இத எழுதி முடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிறப்ப, அவர் வந்து ஒரு சாத்தான கூப்பிடுறாரு. இந்த மாதிரி இந்த புத்தகத்த வந்து என் கூட சேர்ந்து நீ எழுதிக் குடு அப்படின்ட்டு. அதுக்கு பதிலா அவர் தன்னுடைய ஆத்மாவ அந்த சாத்தான் கிட்ட வித்தர்றாரு. சாத்தானும் புத்தகத்த எழுதி முடிக்குது. புத்தகத்த எழுதின இவருடைய ஆத்தரான அந்த சாத்தானுடைய புகைப்படத்தையும் வந்து இந்த புத்தகத்திலே இவர் வந்து போட்டர்றாரு. இந்த புத்தகத்த வந்து எடுத்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்க. இன்ஃபாக்ட் இந்த புத்தகம் வந்து ஒரு லைப்ரரில தான் மாறி மாறி இருந்திருக்கு. போர் தொடுத்து வந்திருப்பாங்க. இயற்கை பேரழிவுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த புத்தகம் போற எல்லா இடங்கள்லயுமே வந்து பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன மட்டும் தான் ஏற்படுத்தியிருக்கு. யாருக்குமே இதனால நல்லதெல்லாம் நடக்கல. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு லைப்ரரியில நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருந்த லைப்ரரியன் இந்த புத்தகத்த இப்டி கையில எடுத்திருக்காரு. கையில எடுத்தவரு அடுத்த நாள் காலைல வந்து பார்க்கிறப்ப, முகம் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. புத்தகம் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. இந்த புத்தகத்த அவரோட முகத்தோட அணைச்சபடி இறந்து கிடந்திருக்காரு. ஏங்க நேத்து சாயங்காலம் பார்த்தேன் நல்லா இருந்த மனுஷன் என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. லேட்டரா அதுக்கு காரணம் அந்த புத்தகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி இந்த புத்தகத்துல அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டீமோன்ஸ சம்மன் பண்றது. அதாவது நமக்கு வந்து ஒரு சில காரியங்கள் ஆகணும் அப்படின்னா, நம்ம 2 விதமான எனர்ஜி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி கிட்ட நம்ம வேண்டுறப்போ வந்து நம்ம வேண்டிக்கணும். பிளஸ் நம்ம சைட்ல இருந்து நம்மளுடைய உழைப்ப குடுக்கணும். அவரு ஒரு டைம் ஃபேவர் பண்ணணும். எல்லா விஷயங்களுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு விஷயத்துக்கான ரிசல்ட் கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜிய கும்பிடுறப்ப ரிசல்ட் வந்து இப்படின்னு உங்களாட்டயும் கிடைக்கும். அந்த டீமான்ஸ் வந்து நீங்க ஏவுன வேலைகள வந்து செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டீமான்ஸ வந்து அவங்க அங்க கட்டுக்குள்ள வைக்க தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. டீமான் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். நீங்க இந்த டீமான்க்கு போய் அடிமையா இருக்கக்கூடாதுன்ட்டு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்டின்னா, இது வந்து பேட் லக் அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர் மட்டும் இந்த புத்தகத்த வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லலாம் சொல்லியிருக்காங்க. இங்க கோயின்சிடென்ஸா இருந்திருக்கும். அந்த புத்தகத்த எடுத்திருக்காங்க. ஏதோ சம்பவம் நடந்து போச்சு. கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரிஜினலா பார்க்கிறப்போ, எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில கெட்ட நேரம் இருந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து ஒரு மாரி சேஃபா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்வீடன்ல இருக்க ஒரு லைப்ரரில இன்னைய வரைக்கும் இந்த புத்தகம் இருக்கு. ஆனா இது ஆன்லைன்லயும் ஃப்ரீயா கிடைக்குது. இந்த வீடியோல நான் சொன்ன 5 புத்தகங்களுமே வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா அத எடுத்து படிக்கிற அளவுக்கு யாருக்குமே தைரியம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்றதான் உண்மை. 2வது புத்தகம் வந்து வாய்னிஷ் மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. இது வந்து என்ன பாஷையில எழுதுனாங்கன்னே புரியலையே அப்படிங்கிற மாரி ஒரு புத்தகம் இது. இந்த காலத்துல ஏஐட்ட நீங்க ஒரு விஷயத்த குடுத்தீங்கன்னா, அது வந்து புட்டு புட்டு வச்சுரும். எனி காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் இன் த வேர்ல்ட் நீங்க ஏஐட்ட கேட்டீங்கன்னா, அது வந்து அதுக்கான பதில பெர்ஃபெக்ட்டா சொல்லும். ஆனா இந்த மேனுஸ்கிரிப்ட்ட மட்டும் ஏஐட்ட குடுத்தும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதனாலே ப்ராப்பரா டிசிஃபர் பண்ண முடியல. என்ன எழுதியிருக்குன்னே புரியலையே அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா, 1912ல போலண்ட் நாட்ட சேர்ந்த ஒரு ஒரு புக் டீலர் வந்து இந்த புத்தகத்த வந்து அவர் கைக்கு கிடைச்சிருக்கு. என்னது இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருக்காரு. ஏன்னா, அந்த புத்தக நெடுகிலுமே வந்து பெண்கள் நிர்வாணமா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த குளிக்கிறதும் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான லிக்விடா இருந்திருக்கு. அதோட சேர்த்து வினோதமான டிராயிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏகப்பட்ட பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ் நெறைய விஷயங்கள பத்தி எழுதியிருந்திருக்கு. இதுல சொல்லப்பட்ட பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ் எல்லாம் சிலது இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் இருக்கு. சிலது இல்ல. என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்த வந்து எடுத்துட்டு போய் குடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமா நடந்த அந்த வேர்ல்ட் வார் 2 சமயத்துல வந்து ஏகப்பட்ட பேர் இத வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த டயத்துல தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்கலாம் நெறைய பேர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இத கண்டுபிடிக்கிற ஆளுங்க, இத டீகோட் பண்ற ஆளுங்கலாம் அந்த டயத்துல தான் வந்திருக்காங்க. சரி நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா யாராலயுமே அத கண்டுபிடிக்கவே முடியல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இத வந்து ஏலியன்ஸ் தான் இத வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னும் சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு. இந்த புத்தகத்துல இருக்கிறபடி, அதாவது அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து பண்ணி, ஒரு ப்ராப்பர் ஹெர்ப்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த ஹெர்ப எடுத்து ஸ்பெல் எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்பெல்ல உச்சரிச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் பண்றப்ப வந்து, இவங்க அந்த எல்லா சக்திகளையும் இவங்க தங்க கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. நெகட்டிவ் சைட்ல கொஞ்சம் லைட்டா இப்படி பிசகுச்சு அப்படின்னாலும் இவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். இருக்கிற இடமே பத்தி எரியறது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வேற நடந்திருக்கு. சுத்தி இருக்கவங்களுக்கும் இது வந்து ஆபத்து தான். இத வச்சிருந்த நெறைய பேர் வந்து பெரும் பணக்காரங்க எல்லாம் வந்து அடுத்த ஒரு 2 நாள், 3 நாள்லயே பேங்க்ரப்ட் ஆயிருக்காங்க. வினோதமான நோய் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த புத்தகத்த வந்து யேல் யுனிவர்சிட்டில வச்சு பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பூட்டு சாவியெல்லாம் போட்டு தான் வச்சிருக்காங்க. யாராச்சும் வேணும் அப்படின்னு கேட்டா கூட, இந்த பாருங்க இத மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இப்ப வரைக்கும் இந்த புத்தகத்த வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து தைரியம் வரல. இப்படி எடுக்க போறப்பவே வந்து இந்த புத்தகத்துல இருந்து வாய்ஸஸ் எல்லாம் பேசுது. ஐயோ! என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லுது. நான் அந்த புத்தகத்த இப்படி கையில தூக்கினேன்னா, அன்னைக்கு ராத்திரி வந்து ஸ்லீப் பாராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படுத்திருக்கேன். என் கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்குது. நான் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 3வது நான் சொல்லப் போற புத்தகம் வந்து ஷம்ஷால் மாரிஃப் அப்படிங்கிற புத்தகம். ஒரு சூஃபி ரிச் இந்த புத்தகத்த வந்து எழுதியிருக்காருங்க. ஹிடன் சயன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப வந்து ப்ராப்பரா நெறைய பேர் இந்த டாரோட் ரீடிங், ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கொஞ்சம் தலைய திருகி வேல பார்ப்பாங்கல்ல. அதே விஷயத்த வந்து ஒரு நெகட்டிவான மேனிஃபெஸ்டேஷனுக்கும், நெகட்டிவான எனர்ஜிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இந்த புத்தகத்துல வந்து கொட்டி கிடக்குதுங்க. நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, மேஜிக் ஸ்கொயர்ஸ் நம்ம சின்ன வயசுல விளையாடிருப்போம். இப்ப கூட தெரியும். இந்த ஒரு கட்டத்த வச்சுக்கோங்க. இந்த கட்டத்துல வந்து இங்கிட்டு இருக்க நம்பர்ஸ நீங்க கூட்டுனீங்கனாலும், இந்த ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரணும். அது இப்படி கூட்டுனீங்கனாலும் அந்த வேல்யூ தான் வரணும்னு சொல்லி நம்மலாம் விளையாடிருப்போம். அந்த விஷயங்கள வந்து அவங்க டெவில்ஸ் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிபோனாசி சீக்வென்ஸ் சின்ன வயசுல நம்ம படிச்ச அந்த ஆட் நம்பர் சீரிஸ், ஈவன் நம்பர் சீரிஸ் அது எல்லாமே வந்து பேய்கள எழுப்ப யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இவங்க நம்புறது வந்து ஒரு நம்பருக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு கரெக்ட்டான பாயிண்ட்ட பிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்றப்ப, நம்மளால ஜின்னு, ஏஞ்சல் எல்லாரையுமே அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத ஏன் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சைடுல வந்து பாசிட்டிவா நம்ம யார எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது கடவுளா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அத நம்புறவங்க. அப்படியே திருப்பி பார்க்கிறப்ப, இந்த பேய், பிசாசு அது கூட எல்லாம் பேசுறவங்க, அதாவது நம்ம உலகத்த விட்டு ரொம்ப தூரமா, ரொம்ப தள்ளி போய் இருக்கிறவங்க, அவங்கல்லாம் இன்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த உலகத்த வந்து நான் கைப்பற்றணும். என்னுடைய சக்திகள் மூலமா இந்த உலகத்தையே நான் ஆளணும் அப்படின்ற கருத்துக்களோட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த புத்தகங்கள்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த டெவில்ஸ் அல்ஜீப்ரா அப்படிங்கிற விஷயத்த வச்சு ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து அந்த நம்பருக்கு அந்த வேல்யூ இருக்கு. இந்த நம்பரோட இந்த நம்பர சேர்த்து இந்த ஒரு ஸ்பெல்ல போட்டீங்க அப்படின்னா ரைட் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி விஷயங்களும் இருந்திருக்கு. அண்ட் இதுல வந்து ஏகப்பட்ட சிஜில்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்றப்ப நமக்கு வந்து ரொம்ப பாப்புலரா தெரிஞ்சது வந்து அந்த ஏசுபிரான் அவர்களுடைய அந்த பிளஸ் வந்து இந்த நெறைய பேய் படங்கள்ல கடைசியில அப்படி தலைகீழா திரும்பும். அப்புறம் அந்த 666 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஐயோ 666 பேய் நம்பர், 13 பேய் நம்பர். ஏன்னா 13 அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து 11த் ஃப்ளோர், 12த் ஃப்ளோர் இருக்கும். 12க்கு அடுத்து 13 இருக்காது. ஸ்ட்ரெய்ட்டா 14க்கு போயிரும். ஏன்னா 13 அப்படிங்கிறது ஏன்னா நம்ம சொல்லலாம் உலகம் வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சயின்ஸ் எல்லாமே இருக்குங்கன்னு. ஆனா அந்த 13 அப்படிங்கிற நம்பர இன்னைய வரையிலும் யூஸ் பண்ணாதாங்க இருக்காங்க. அது வந்து அவங்களே அத நம்பாம இருந்தாலும் கூட, சரி அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ ₹50,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த ஒரு நம்பர நீ வச்சிருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றப்ப அத அவாய்ட் பண்ணிட்டு போயிரலாம்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க அந்த 13ன்றது பேய் நம்பர நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா? ஒரு புத்தகத்த வந்து நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 1/2 வருஷத்துக்குள்ள நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்ட்டு. புக் ஆஃப் சோகியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் அது. யூரோப்ல வந்து இந்த அல்கெமி அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப பிரபலமாக்கிட்டு இருந்த ஒரு டைம் அது. அல்கெமி, ஆஸ்ட்ராலஜி, டாரோட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருந்த டைம். அதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் கிடைச்ச ஜான் டி அப்படின்னு ஒருத்தர் வந்து பயங்கரமான ரிசர்ச் பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்த வச்சு. அவர சுத்தி நெறைய பேர் அத நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ! இவரு வந்து கண்டுபிடிச்சுட்டாருன்னா பெரிய விஷயத்த நம்ம கிராக் பண்ண வருது அப்டின்ட்டு.
இவருக்கு அடுத்தும் இன்னொருத்தர் இந்த புத்தகத்த டிஸ்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஓரளவுக்கு அந்த புத்தகத்துல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சு சொல்லப்பட்ட விஷயம் தான், அந்த புத்தகத்த நீங்க எடுத்தீங்கன்னா 2 1/2 வருஷத்துக்குள்ள படிக்கிறவங்க செத்து போயிருவாங்க அப்படின்னு. நெறைய பேர் இது ஒரு டேரா எடுத்தும் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயின்சிடென்டலாவே அவங்களுடைய ஆயுட்காலம் அந்த ஒரு காலகட்டத்துல முடியிற மாரி இருக்குமா என்னன்னு தெரியல. எடுத்து படிச்ச நெறைய பேர் 2 1/2 வருஷத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்ல வந்து எண்டமுரி வீரேந்திரநாத் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்திருக்காரு. அவருடைய புத்தகங்கள் தமிழ்ல வந்து மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் இந்த கேரளா மாந்திரீகம் விஷயத்த பத்தி நெறைய எழுதியிருப்பாரு. இந்த மாந்திரீகம்னா இந்த பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த பொம்மைய வைக்கிறது, இந்த பொம்மையில வந்து ஒருத்தவங்களோட உருவ ஏத்தி, இந்த பொம்மைய வந்து இப்படி குத்துனா அவங்களுக்கு நிஜமாவே அங்க குத்துற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து மேபி பேக்ட் அப் பை சயன்ஸா இருக்கலாம். இல்ல அ போலியான நம்பிக்கைகள்னு கூட நெறைய பேர் நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நிஜமாவே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லது இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரியே வந்து கெட்டது இருக்கு அப்படின்றதே நம்ம நம்பணும்ல. ஸோ அது இட்ஸ் ஜஸ்ட் அது நம்ம எந்த ஒரு ஆங்கிள்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விருப்பப்படுறோம் அப்படிங்கிறது தான். ஃபைனலா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து நெக்ரோமைக்கன் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வந்து 2 விதமான கதைகள் உண்டுங்க. ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு முன்னாடி காலத்துல நிஜமாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க. 2வது என்னன்னா, ஹெச்.பி. லவ்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளர் தான் இந்த புத்தகங்கள வந்து தன்னுடைய எழுத்துக்களுக்குள்ள கொண்டு வந்தவரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்த புத்தகங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட புத்தகங்கள். ஃபர்பிடன் புக்ஸ். மேட் அரப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேரு வந்து அப்துல் அல் அஸ்ரத். இவர் வந்து ஏமன் நாட்டுடைய அந்த பாலைவனங்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தப்ப, பார்க்கக்கூடாத நெறைய விஷயங்கள பார்த்திருக்காரு. தெரிஞ்சுக்க கூடாத நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் தான் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, இன்னொரு சைட்ல வந்து எங்க அந்த புக் விக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெச்.பி. லவ்கிராஃப்ட் வந்து சும்மா ரேண்டமா என்னத்தையோ ஒண்ணு கொண்டு வந்து போட்டாருங்க. அதுதாங்க இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப வரைக்குமே உண்மை தெரியல. சில பேர் வந்து அது சும்மா ஒரு ஃபிக்ஷன் புக் அப்பல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சில பேரு இல்ல, இல்ல. அந்த புத்தகத்த வந்து நைட் எடுக்கிறப்ப, அந்த புத்தகம் பேசியிருக்கு. எடுக்கிறவங்க கிட்ட. நீ வந்து எடுக்கிறியா? நீ வந்து இத படி, இத பண்ணு. என்னைய நீ ஃப்ரீ பண்ணு. ஏன்னா, அந்த புத்தகத்துக்குள்ள ஏகப்பட்ட அந்த பேய்கள், டீமோன்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாமே அடைபட்டு கிடக்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து வெளிய வந்தாங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு அடிமையா இருப்பாங்க அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன். எல்லா புத்தகங்களையுமே வந்து எடுத்து தேடுறதுக்கான காரணம். ஏன்னா வந்து சம் பாயிண்ட் ஆர் த அதர் அது நம்ம ஹியூமன் ஈகோவா அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்குமே நான் சொல்றேன். ஒரு விஷயம் வந்து நமக்கு அடிப்படையா உள்ள ஒரு குணாதிசயம் பண்ணாத அப்படின்னா அத போய் பண்ணணும். அதுல என்ன இருக்குன்னு போய் பார்க்காதன்னு நான் போய் பார்க்கிறேன். அந்த மாரி சில விஷயங்கள வந்து அத தொடக்கூடாது. அது ஃபார்பிடன் அப்படின்னு மூடி மூடி வைக்கிறப்ப தான் அதுல வந்து ரைட் அதுல எனக்கு தேவையான என்னவோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ரொம்பவே ஆர்வமா போய் பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து, சரி இதெல்லாம் அவங்க பண்ணி பார்த்துருக்காங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே குழப்பமாயிரும் எல்லாருக்கும். ஏன்டா அந்த மனுஷன் வந்து எப்படி நல்லா வாழ்ந்த மனுஷன் 4 நாள்ல செத்து போயிட்டாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு? ஏன்னா, அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்கள வந்து அந்த அளவுக்கு உள்ள அட்ராக்ட் பண்ணுதுன்னும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் அந்த புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சு பாதியிலலாம் நிறுத்தியிருக்காங்க. ஏன் நிறுத்தியிருக்காங்கன்னா, ஐயோ! இல்ல அந்த புத்தகம் என்னைய வந்து செய்யக்கூடாத நெறைய விஷயங்களெல்லாம் செய்ய சொல்லுது. நான் அந்த முதல்ல டெவில்ஸ் பைபிள் சொன்னேன் இல்லைங்களா? அந்த புத்தகம் வந்து ஒரு லைப்ரரியவே எரிச்சிருக்கு. புத்தகம் ஒரு லைப்ரரியே எரிச்சிருக்கு. அந்த புத்தகம் மட்டும் அந்த லைப்ரரி எரியறதுக்கு முன்ன கூட்டி, தனியா அந்த ஜன்னல் வழியா அந்த புத்தகம் வெளிய விழுந்திருக்கு. இது வந்து பார்த்த எல்லாருமே வந்து, "எப்படி அந்த புக்க மட்டும் யாரோ ஒருத்தர் தூக்கியிருக்காங்க. எப்படி எப்படி எல்லாம் நடக்க போச்சு?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனா, அந்த புத்தகம் நிஜமாவே அதுக்குள்ள ஏதோ சக்திகள் இருந்திருக்கு. அதுவே தான் வெளிய வரணும்னு நெனச்சிருக்கு அப்டின்னும் சொல்லுவாங்க. இந்த நெக்ரோமேக்கன் புத்தகத்துக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரிஜினலாவே ஒரு புத்தகம் அப்படி இருந்திருக்குங்க. அது வெளிய வரதுக்கான ப்ராப்பர் வழி தெரியாததுனால தான் இப்படி ஒரு எழுத்தாளருடைய வொர்க் மூலமா நான் வரணும் அப்படின்னு சொல்லி அது நெனச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த புத்தகம் மட்டும் இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அது கடவுளுக்கு மட்டும் தான் வெளிச்சம்னு சொல்ற மாரி. ஏன்னா, இதே புத்தகத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் யார் கைக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, யார்ட்டயுமே சொல்லாத ஒரு இடத்துல வச்சு, மறைச்சு வச்சு, அந்த பூட்டையும் சாவியையும் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து இப்போ ஒரு புத்தகத்த அவங்க ஒளிச்சு வைக்க போறாங்க. இந்த புத்தகம் வந்து ஒருத்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. இனிமே இந்த புத்தகம் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு அவங்களும் அதுக்கப்புறம் இறந்து போயிருவாங்க. ஏன்னா, நான் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து எப்படியாவது தெரிஞ்சுப்பாங்க. பை ஹூக் ஆர் க்ரூக். அது வந்து யார வச்சு மிரட்டி என்ன பண்ணினாலும் அவங்க அத தெரிஞ்சுப்பாங்க. நானே இல்லாம போயிட்டேன்னா, அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாதுல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்ஸ் அப்படிங்கிறது வந்து புரியாத ஒரு பாஷையில நெறைய ஸ்பெல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ஸ்பெல்ஸ்லயுமே வந்து சில வார்த்தைகளுக்கு சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஒரு எழுத்த வந்து நம்ப வந்து அழுத்தி பேசுறப்ப ஒரு வைப்ரேஷன் வரும்.
லைட்டா பேசுறப்ப ஒரு வைப்ரேஷன் வரும். இது வந்து அந்த ப்ராப்பர் ஸ்பீச் தெரபிஸ்ட், ப்ராப்பரா அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து லைக் டோன்ட் டாக் ரபிஷ், தப்பு தப்பா பேசிட்டே இருக்காதீங்க. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் வந்து டோன்ட் டாக் இன் எ நெகட்டிவ் மேனர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்டுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே இருக்கிற அந்த அண்டர்லைங் ஃபேக்டர் வந்து வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது. அத லைட்டா அந்த பட்டி டிங்கரிங் பண்ணி இங்கிட்டு அங்கிட்டுமா திருப்பி போட்டு ஸ்பெல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அந்த மேத்தமேட்டிக்கல் நம்பர்ஸ் அவங்க யூஸ் பண்றது வந்து ஒரு நம்பருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அது ஒரு டீமானையோ, ஒரு ஏஞ்சலையோ, ஒரு ஜின்னையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சூனியக்கார சக்தியையோ குறிப்பிடுதுன்னு அவங்க நம்பியிருக்காங்க. அதனால தான் ஒரு சில நம்பர வந்து அவங்க ரிப்பீட்டடா போட அத கால் பண்ற மாரியே நெனச்சிருக்காங்க. இப்ப இந்த நம்பர நான் வந்து இப்படி சொல்லிட்டே இருக்கேன். இப்படி சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து நான் சொல்றேன். வந்து இப்படி கும்பிடுறேன். அதனால வந்து எனக்கு அது வரணும். எனக்கு அது வந்து எனக்கான காரியங்கள நான் நிறைவேத்திக்கணும் அப்படிங்கிறது. இந்த கேரளா சைடுல அந்த எண்டமுரி வீரேந்திரநாத் சார் சொன்னேன் இல்லைங்களா? அவருடைய நெறைய புத்தகங்கள்ல வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் எனர்ஜிய வொர்ஷிப் பண்றவங்க இருக்காங்க. இப்ப வந்து இந்த டக்கு டக்குன்னு ஃபேம் வர மாரி சில ஃபீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஒரு சில பேர் வந்து டக்குனு ஃபேமுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கதைகள்ல சொல்லியிருப்பாரு அவரு. இந்த மாரி ஒருத்தவங்க வந்து டக்குனு ஃபேமுக்கு ரைஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எனர்ஜிய கும்பிடுவாங்க. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜிய கும்பிடுறப்ப இந்த குரோத் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஓவர் நைட் சக்சஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஒரு ஒரு கிராஜுவல் சக்சஸா இருக்கும் அவங்களுக்கு. பட் இந்த நெகட்டிவ் எனர்ஜிய கும்பிடுறப்போ ஓவர் நைட் சக்சஸா பார்க்க முடியும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு தடவ நீங்க நெகட்டிவ் எனர்ஜிய கும்பிட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால பாசிட்டிவ் எனர்ஜி பக்கம் வரவே முடியாது. உங்களுடைய அதுதான் அந்த டெவில் கூட அக்ரீமெண்ட் போட்டு புத்தகம் எழுதினாரு இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஒரு தடவ நீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நீங்க உங்கள அர்ப்பணிச்சுட்டீங்க அப்படிங்கிறப்ப, அத தாண்டி அதுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பக்கம் போகக்கூடாது. ஏன்னா வந்து அடிப்படையான ரூலே வந்து அதுதான். தட்ஸ் த தம்ப் ரூல். யூ கம் டூ மீ, யூ ஸ்டே வித் மீ ஃபாரெவர். நான் ஒருத்தவங்கள அழிக்கணும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அழிஞ்சாலும் வந்து அவங்க ஒரு 70% அழியிறாங்கன்னு வச்சுக்கோமே. 30% இவங்களுடைய இந்த சந்ததியினரையே வந்து அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ வந்து ஒருத்தவங்கள அழிக்கணும்னு நெனச்சுட்டு நீங்க நல்லா இருக்க முடியாது இல்லைங்களா? அது ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் அது. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஊர நாசமா போகணும்னு நெனச்சா, தட் இஸ் நாட் கோயிங் டூ வொர்க். ஸோ நீங்க அவங்களுக்கு எகென்ஸ்டா பண்ற விஷயங்கள் உங்களுக்கும் எகென்ஸ்டா திரும்பும். இந்த மாதிரி இந்த காலத்துல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல இந்த புத்தகங்கள் தெளிவாவே எழுதப்பட்டிருக்குங்க. மேஜிக்கல் இங்க், ஒரு சில லைட்டுக்கு கீழ மட்டுமே தெரியிற இங்க், அது மட்டும் இல்லாம இந்த போட்டு எரிக்கிறப்ப வந்து சில புத்தகங்கள் எந்திரிச்சு வர்றது, எரிச்சாலும் எரியாம ஸ்டப்பர்னா நிக்கிற புத்தகங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. இந்த 5 புத்தகங்கள பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டுருக்கீங்களா இதுவரைக்கும்? அண்ட் இது மாதிரி வந்து நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே கிடைச்சாலும் நீங்க இந்த புத்தகங்கள வாங்கி படிப்பீங்களா? என்ன கேட்டீங்கன்னா வேணாம் மாட்டேன். பயந்தாங்குழின்னு சொன்னாலும் ஓகே. பட் நமக்கு அந்த இதெல்லாம் ஃபார் மீ இட்ஸ் நோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தின்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். இப்படி கமெண்ட்ட ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும். எனக்கு ஹைப்பும் கொடுங்க. தேங்க் யூ.